தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஜூலை 27 திங்கட்கிழமை சரியாக மதியம் 3 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். நேற்றைக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதிகளில் வலுவான தாழ்வு மண்டலமாக வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நீடித்து வந்த இந்த தாழ்வு மண்டல பகுதியானது தற்பொழுது மேற்கு நோக்கி மெல்ல நகரும் என்று நம்ம நேற்றைக்கு அறிவித்திருந்தோம். அதே வேளையில் தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கிட்டத்தட்ட சாகர் ஐலாண்ட் பகுதிகள், ஹால்டியா என்கும் இடம் பகுதிகளிலையும் திகா என்கின்ற இடம் பகுதிகளிலையும் இடைப்பட்ட பகுதிகளில் தற்பொழுது அது கரையேறி அது வளிமண்டலத்தில் சுழற்சியாக தற்பொழுது நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு நமக்கு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா சில இடங்களில் மழைப்பொழிவு என்பது தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியும், அதே வேளையில் நேற்றைக்கு ஓரிரு இடங்களில் அதாவது உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்றைக்கு மழைப்பொழிவு என்பது உருவாகிய அந்த மழைப்பொழிவு அப்படியே கள்ளக்குறிச்சியின் கிழக்கு புறமாக தள்ளப்பட்டு அது கடலோரத்தை வந்து கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தை மையமாகவும் கடலூர் மற்றும் இந்த அரியலூருக்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளின் ஓரிரு இடங்களிலையும் தெற்கு திசையின் காற்றின் உள்ளிடன் காரணமாக அவ்வப்பொழுது ஓரிரு இடங்களில் என்பது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு இடம் எதிர்பார்த்த நிலை. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில ஒரு லேசான மழைப்பொழிவு அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. நேற்றைக்கு ஃபஸ்ட்டு மழைப்பொழிவு எங்கே அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு இன்றைக்கும் மழைப்பொழிவு அப்படின்றது கண்டிப்பாக தமிழகத்தில் நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு கூடுதலாக அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனை பற்றியும் நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துருவோம். நேற்றைக்கு அதிகபட்ச மழை பொழிவாக பார்த்தீங்கன்னா அடையாறு பகுதிகளிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மில்லிமீட்டர் அளவிற்கு ஒரு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. பிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு லேசான மழைப்பொழிவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே வேளையில் கோவை மாவட்டத்தின் சோலையார் பகுதியில் அதிகபட்சமாக 13 மில்லிமீட்டர் அளவிற்கும், சின்னக்கல்லாறு 9 மில்லிமீட்டர் அளவிற்கும், சின்கோனா 6 மில்லிமீட்டர், இன்னும் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு துவங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதே வேளையில் கடலூர் மாவட்டத்தின் அதிகபட்சமாக விருதாச்சலம் பகுதிகள் 15.2 மில்லிமீட்டர் அளவிற்கு கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டருக்கும் நியர்பைன்னு சொல்லலாம். இதை அங்கே வந்து பார்த்திங்கன்னா சற்று அவர்களுக்கு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு 2 தினங்களாக இந்த கடலூரை மையமாக வைத்து அங்கும் இங்குமாய் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. காற்றோட அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு ஏற்ற ஒரு அமைப்பாக தற்பொழுது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மலை மீது மோதி அங்கே மேகங்கள் உருவாகி அந்த மலைப்பொழிவை அப்படியே மேற்கு திசை காற்று தள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கிழக்கு கடலோர பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் அமையக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அரியலூர் கேம்ப் ஏரியா 6 மில்லிமீட்டர் அளவிற்கும், BASL விங்கூர் 5 மில்லிமீட்டர் அளவிற்கும், இன்னும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஒரு மேகமூட்டம் கருத்து மழைப்பொழிவும் சில இடங்களில் சில மணி நேர மழைப்பொழிவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது. இதே போல் வட மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலையாக இருந்திருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் புதுக்கோட்டை தலைநகர் அதிகபட்சமாக 31 மில்லிமீட்டர் அளவிற்கும், திருமயம் பகுதிகள் 16.2, கரம்பக்குடி 2.6, இன்னும் ஆலங்குடி மலையூர் இது போன்ற பகுதிகளிலும் லேசான மழைப்பொழிவு அமைந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் 0.4 ஒரு லேசான தூறலாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு நேற்றைய பரப்பை காட்டிலும் சற்று கூடுதலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையப்பெறுகின்ற நிலை என்பது இருக்கும். இந்த நிலை அதே வேளையில் நீலகிரி மாவட்டத்தின் ஹரிசன் மலையாளம் அதிகபட்சமாக 10 மில்லிமீட்டர் அளவிற்கும், தேனி மாவட்டத்தின் தேக்கடி 2.4, பெரியார் அணைக்கட்டு பெரியார் பகுதிகள் கிட்டத்தட்ட 1 மில்லிமீட்டர் அளவிற்கும், திருவள்ளூர் மாவட்டத்தின் திருவள்ளூர், திருத்தணி போன்ற பகுதிகளுக்கும் ஒரு லேசான மழைப்பொழிவும், விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகள் தலா விழுப்புரம் 3 மில்லிமீட்டர் அளவிற்கும், கொலையனூர் 3 மில்லிமீட்டர் அளவிற்கும் பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு படி பார்த்தோமா கிட்டத்தட்ட ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டலத்தில் அதாவது தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலை இருக்கிறதா. அதே வேளையில் மும்பை மகாராஷ்டிரா ஒட்டிய பகுதிகளில், குஜராத்தை ஒட்டிய பகுதியில் வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பில் இருந்து வரக்கூடிய அந்த வடமேற்கில் இருந்து வரக்கூடிய காற்றும் அவ்வப்பொழுது கிட்டத்தட்ட நீலகிரி, ஈரோடு, இந்த உடுப்பி, கேரளா கோஸ்டல் ஏரியாஸ் நான் சொல்கிறேன், இது வட கேரளா உள் நுழையக்கூடிய ஒரு அமைப்பு தெற்கு கர்நாடக வழியாகவும் தெற்கு ஆந்திர பகுதிகள் வழியாகவும் சற்று கூடுதலாக அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்றை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவும், அதே வேளையில் அந்த இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் தற்போது தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட இணைப்பையும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட இணைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகள் அந்த கணவாய் பகுதிகள் வரைக்குமே, அதாவது பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கு புறமாக வரைக்குமே அதனுடைய இணைப்புகளை ஏற்படுத்தும் வகையில் அந்த காற்று அமைப்புகள் ஏற்படுத்தி வரக்கூடிய நிலை என்பது இன்றைக்கு தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தற்பொழுது அமைந்து வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. மதுரை உள்ளிட்ட மாவட்டத்திற்கு வடக்கு புறமாகவும் சரி, அவ்வப்பொழுது திருச்சி மற்றும் இடைப்பட்ட அந்த மதுரை இடைப்பட்ட பகுதிகள் இன்றைக்கு டெல்டாவிற்கும் ஒரு சில இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே வேளையில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் பெய்யாத இடங்களுக்கு இன்றைக்கு வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ராமநாதபுரத்தை ஒட்டிய உள்பகுதிகளில் இந்த காற்றோட ஏற்றம் ஏறக்கூடிய நிலை இருக்கிறது. தெற்கு காற்றின் ஏற்றம் இருக்கிறது. சற்று இந்த நிகழ்வு வந்து இப்போ மெல்ல கரையேற தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தெற்கு காற்றில் ஏற்றக்கூடிய அந்த தேக்கத்தின் காரணமாக சற்று தெற்கிலிருந்து ஏறக்கூடிய காற்று மெதுவாக வெள்ள நகரும் காற்றாக ஏறக்கூடிய நிலையில் மேற்கு காற்றோட சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளிலும்
அவ்வப்பொழுது தெற்கு பகுதி மீன்ஸ் அந்த கடலோரத்தை ஒட்டி உள்புற மாவட்டம் வரைக்குமே கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர், திருவாரூர் வடக்கு புறமாக ஒரு சில இடங்களில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் அவ்வப்பொழுது டெல்டாவை ஒட்டிய தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேலம் உள்ளிட்ட மாவட்டமாக இருந்தாலும் சரி, நாமக்கல் இப்படி அந்த ஜோன்ஸ்லேயும் ஓரிரு இடங்களில் ஒரு லேசான மிதமான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் நேற்றைக்கு கொடுக்காத இடங்களில் இன்றைக்கு வந்து ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே கல்வராயன் மலை ஒட்டிய பகுதிகள் அந்த தொடர்ச்சி பகுதிகளில் தான் உருவாகி அந்த மேகங்கள் கூட்டங்கள் அப்படியே கிழக்கு நோக்கி தகல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போது கிழக்கு கடற்கரையிலிருந்து ஏறக்கூடிய அந்த காற்று இதனுடைய தடுக்கும் விதமாக அமைந்தால் அவ்வப்பொழுது காற்றோட ஏற்றம் என்பது தெற்கு திசையாகவும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மீண்டும் திசை திரும்பி வடக்கு நோக்கி அந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய நிலை. ஸோ இதெல்லாமே கொண்டு போய் வடகடலோரத்தை மாவட்டத்தின் பகுதிகளிலும் சில இடங்களில் ஏற்படுத்தும் விதமாக அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அவ்வப்பொழுது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் சில இடங்களில் மழை பொழிவு என்பது இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க நிலை. இன்றைக்கு ஏற்பட்டுச்சுன்னா நாளைக்கு அந்த இடங்களில் பூமி குளிர்விக்கப்பட்டால் அவர்களுக்கு பெய்யாது. இப்போது பெய்யாத இடங்களுக்கும் இன்றைக்கு நேற்றைய பரப்பை காட்டிலும் இன்றைக்கு சற்று கூடுதலாக வட மாவட்டத்தின் பகுதியில் சில இடங்களில் எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை ஒட்டிய இந்த விழுப்புரம் உள்ளிட்ட அந்த ஜோன்ஸாக இருந்தாலும் சரி, தற்போது கடலூர் அந்த அரியலூருக்கு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முன்தினம் நல்ல மழை பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி இந்த இட அமைப்புகளை மாற்றி மாற்றி இந்த அமைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இன்றைக்கு சில இடங்களில் பரப்பளவில் கூட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த நாட்களில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் என்பதும் கேரள பகுதிகளில் வலுவடைய போகிறது அப்படின்றதும் சொல்லியிருக்கோம். மாத இறுதி நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் என்பது கிட்டத்தட்ட இந்த கொச்சி உள்ளிட்ட அந்த சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் கனமழையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. வளிமண்டல சுழற்சியாக தென் தமிழகத்தை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் முதல், அதாவது இலங்கை மற்றும் மத்திய தமிழகம் தென் தமிழகம் இடைப்பட்ட அந்த வளிமண்டலத்தில் அழுத்த பகுதியாக இருக்கும். ஆனால் அதில் மையமாக பார்க்கும் பொழுது குமரிக்கடல் மற்றும் லட்சத்தீவிற்கு தென்கிழக்குப்புறமாக கேரளக்கரையை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அதனுடைய சுழற்சி என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து மழைப்பொழிவை 30, 31, 2 காலகட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2, 3 தேதிகளில் இந்த அமைப்பு எந்த மாதிரியான காற்றை ஏற்றப் போகிறது அப்படின்றது அன்றைய காரணிகளை பொறுத்து அந்த மழைப்பொழிவு இடங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்தபோதிலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த மாலை இரவு இடிமழை வெப்பச்சலன மழையாக சில மணி நேர மழைப்பொழிவாக நமக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது நேற்றைய பரப்பை காட்டிலும் இன்றைக்கு சற்று கூடுதலாக ஓரிரு இடங்கள் அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே வேளையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தீவிர தாழ்வு மண்டலம் என்பது மெல்ல நோக்கி மேற்கு நோக்கி நகரக்கூடிய அதே வேளையில் அடுத்த நிகழ்வாக இந்த லாவோஸ் கம்பெனி வியட்நாம் பகுதிகளிலிருந்து வளிமண்டலத்தில் வரக்கூடிய அந்த நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் வடக்கு அந்தமான் கரை ஒட்டிய பகுதியில் வந்து அமைந்து மீண்டும் ஒடிசா மற்றும் அந்த விசாகப்பட்டினத்தை வரைக்குமே அதனுடைய தாக்கம் இருப்பது போன்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் அந்த சுழற்சியின் தன்மை என்பது ஒடிசாவை ஒட்டி அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதே போல் மீண்டும் அதனுடைய ஈர்ப்பை பெற்றுக்கொண்டு மேற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து கொண்டு வடமாநிலங்களில் மேலும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் அமைப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருகையின் காரணமாக நமக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த இடிமழை என்பது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நாளைக்கும் சில இடங்களில் கொடுத்தாலும் ஓரிரு நாட்கள் சற்று விலகுவது போன்ற அமைப்பாக இருந்தாலும் மீண்டும் மாலை இரவு இடிமழை என்பது பெய்யாதவங்களுக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த கடலோரத்தை ஒட்டி கிழக்கு கடலோர மாவட்டங்கள் பெரும்பாலும் மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருந்தால் கடலோரத்தை ஒட்டிய உள்புற பகுதிகளில் சென்று குவியும். இப்போது இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கிலிருந்து காற்றோட அந்த அதாவது தெற்கு காற்றோட உள்ளீடு என்பது அவ்வப்பொழுது வடக்கு நோக்கி திரும்பி வங்கக்கடலை சுற்றி கொண்டு மீண்டும் நிலப்பரப்பை நோக்கி வீசக்கூடிய காரணத்தால் உள் மாவட்டங்களில் சற்று கூடுதலாக ஓரிரு நாட்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த நாட்கள் என்பது இப்போ வரக்கூடிய இந்த 2 தினங்களில் ஏதேனும் ஒரு நாட்களில் அமையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அது இன்றைக்கே சில இடங்களில் ஏற்படுத்தும் விதமாக நேற்றைய தொடங்கி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கும் சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மழைப்பொழிவின் மாறுதல்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அன்றன்றைக்கான வானிலை அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.